ஸோ டெஸ்ட் 2க்கான நன்னூல் பார்ட்டு நமக்கு பிடிஎஃப்ல வந்து ஒரிஜினல் பிடிஎஃப் வந்து ஃபாண்ட் சரியில்ல படிக்கிற மாதிரி இல்லை. இளங்குமரனராவது படிக்கிற மாதிரி இருக்கு. நன்னூல் வந்து அந்த மாதிரி படிக்கிறதுக்கு ஆப்டா இல்லை, கம்ஃபர்டபுளா இல்லாதனால இந்த பிடிஎஃப் மேக் பண்ணி கொடுத்துருக்கேன். இதை நீங்க டெஸ்ட் 2க்கு ரிவிஷன் மெட்டீரியலா இல்ல டெஸ்ட் 2 நன்னூல் படிக்கணும் அப்படின்னாவே நீங்க இதுவே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இங்க சொல்லுங்க, ஆங்கு கொண்டான் இனி செய்வேன் மற்றை தெரு, இதுக்கெல்லாம் என்ன வரும்? வல்லினம் வந்து மிக்கு வரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இடைச்சொல்லின் முன் வல்லினம் மிகும். இது ஒரு ஸ்டேட்மெண்டா கொடுத்தாலும் கரெக்ட். வல்லினம் மிகும் இடம் மிகா இடம் இருக்கு இல்லையா? சோ ஒரு ஸ்டேட்மெண்டா இடைச்சொல்லுக்கு முன்னாடி வல்லினம் மிகுமான்னு கேட்டா ஆமா மிகும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. ஆங்கு, இனி, மற்றை, மற்ற இதெல்லாமே இடைச்சொல் நமக்கு தெரியும் இல்லையா? சோ இதுதான். சோ அங்க எல்லாம் என்ன வருது? வல்லினம் மிகுது. மற்றை கூட்டல் தெரு, மற்றை தெரு அப்படின்னு வருது. அதுக்கப்புறம் தவ கடி கமலம், இதுக்கு என்ன வருது? தவ பெரியன் கடி கமலம். சில உரிச்சொல் முன்னாடி வல்லினம் மிகும். அதுல வந்து எக்ஸாம்பிள் வந்து இதுதான். தவ பெரியன், அதுக்கப்புறம் கடி கமலம், இந்த மாதிரி சில உரிச்சொல் முன்னாடி வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். இந்த ஓ இருக்கு இல்லையா, இது வந்து இடைச்சொல்லா இல்லையா? சொல்லுங்க. நெடில் ஓ உரிச்சொல்லா இல்லையா? எஸ் ஆர் நோ மட்டும் சொல்லுங்க பாப்போம். நெடில் வந்து உரிச்சொல்லா இல்லையா? ஆடிபிள் தானப்பா? ஓ அப்படிங்கிறது இடைச்சொல். இடைச்சொல்லா இல்லையா? சாரி, இடைச்சொல்லா இல்லையா? என்ன பொருளில் இடைச்சொல் தான். வரும்? ஓ அப்படிங்கிற இடைச்சொல் என்ன பொருளில் வரும்? வினா. வினா பொருளா ஐய பொருளா? இதுதான் கொஸ்டின். ஐய பொருள் மேம். வினா பொருளா ஐய பொருளா? ஓங்கிற ஐய இடைச்சொல் பொருள். கேக்குற. ஓங்கிற வினாச்சொல் அப்படி இல்ல, இடைச்சொல். அவனோ அவனோ இவனோ செய்தான், அதுவோ இதுவோ தெரியவில்லை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப இந்த இடைச்சொல் வந்து என்ன பொருள்ல வருது? ஐய ஐய பொருள், டவுட். ஓகேவா? அது ஒரு டவுட். ஐய பொருள்ல வருது. ஓகேவா? சோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓ அப்படிங்கிறது. மற்ற அப்படிங்கிறதுல இடைச்சொல். சோ இடைச்சொல் முன்னாடி வல்லினம் மிகும். ஆங்கு, இனி, மற்றை இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடைச்சொல் முன்னாடி வல்லினம் மிகுது. அதே மாதிரி தவ, கடி இதெல்லாம் உரிச்சொல்லா, இந்த உரிச்சொல் முன்னாடியும் வல்லினம் மிகும்னு சொல்றாங்க. ஓகேவா? பனை அப்படிங்கிறது உரிச்சொல் அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்த நன்னூல் புக்ல கொடுத்திருந்தாங்க. அதனால இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. பனை தோல் அப்படின்னா பெரிய தோல் அப்படிங்கிற மாதிரி மீனிங். சோ பனை கூட்டல் தோல் பிரிச்சு எழுதினாலும் சாரி சேர்த்து எழுதும் போது நமக்கு வல்லினம் மிக்கு புணருது அப்படிங்கிற பாயிண்ட் நீங்க எழுதிக்கோங்க. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் சொன்றி, குளிசி. குளிசி அப்படின்னா என்ன? பானை. சொன்றினா சோறு அப்படின்னு அர்த்தம். நமக்கு ஒரு பொருள் குறித்த பல சொற்கள்ல நம்ம படிச்சிருப்போம். பல பொருள் குறித்த ஒரு சொல். அந்த இதுல சொன்றினா சோறுங்கிற பொருள் இருக்கு. அப்ப சோற்றுப்பானை அப்படிங்கறத நம்ம குளிசி. குளிசினா பானை. சோற்றுப்பானைன்னு சொல்றாங்க. சொன்றி குளிசி. அதுக்கு வந்து இக்கு வருது. இந்த சொன்றிங்கிறது திசை சொல்னு சொல்றாங்க. வெவ்வேறு இடத்துல, அதாவது வட சொல் தவிர்த்து மீதி இருக்கிறது எல்லாமே நம்ம திசை சொல்னு சொல்றோமா? சோ இந்த சொன்றி, கங்கை இதெல்லாமே பார்த்தோம்னா திசை சொல்னு சொல்றாங்க. இந்த திசை சொல் முன்னாடி வல்லினம் வருது. சோ கொஸ்டின் கேட்டா இது அப்படியே சேர்த்து எழுத சொல்லி தான் கேட்பாங்க. சொன்றி குளிசி, அதுக்கப்புறம் கங்கை சடை. ஓகே, வல்லினம் மிகுது. ஒரு பாயிண்டா கேட்டாங்கன்னா திசை சொல் முன்னாடி வல்லினம் மிகுது. இடைச்சொல் முன்னாடி வல்லினம் மிகுமா மிகாதா? நம்ம முன்னாடி பாயிண்ட்ல பார்த்தோம்ல. மிகும். மிகும். அப்ப இடைச்சொல் முன்னாடி வல்லினம் மிகுது, திசை சொல் முன்னாடி வல்லினம் மிகுது. ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சத்தின் முன்னாடி வல்லினம் மிகுமா மிகாதா? ஈறுகட்ட மிகும். எதிர்மறை ஓடா பெயரெச்சம் குதிரை. முன்னாடி ஓடா வரும் குதிரை வரும். ஓகே. ஓடா குதிரை ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம் முன்னாடியும் வல்லினம் மிகுது. அப்ப திசை சொல் முன்னாடியும் மிகுது, இடைச்சொல் முன்னாடியும் மிகுது. ஓ அப்படிங்கிற மேம். இடைச்சொல் என்ன பொருள்ல வருது? ஐய பொருள்ல வருது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மேம் நோ. அப்போ கங்கை. மேம் அப்போ கங்கை கொண்டான் அப்படின்னா கங்கை கொண்டான் அப்படி வரணும் அப்படிதானே கங்கை மேம்? கொண்டான் தான் வரும். ஆனா புக்ல எல்லாம் பார்த்தோம்னா இக்கு போடாம தான் கங்கை கொண்டான் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. அப்போ இங்க என்ன சொல்றாங்கன்னா கங்கையை கொண்டான் அப்படிங்கிற மீனிங். அப்படி இருந்தாலும் இக்கு வரணும். கங்கையை கொண்டான், கங்கை கொண்டான் இக்கு வரணும் தான். ஆனா இங்க இவங்க கொடுத்திருக்க கங்கை சடையில இச்சு வருது. இத கங்கை இவங்க என்னவா நினைச்சிருக்காங்க? திசை சொல் முன்னாடி வந்து வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நோயவனா அப்படின்னா நொய்யவனா அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்னன்னா நோ தூ அப்படிங்கறதுக்கு முன்னாடி 3 இனமும் மிகும். 3 இனம்னா என்ன? வல்லினம், மெல்லினம், இடையினம். நமக்கு இந்த அப்படியே இந்த 4th இப்படி வந்துச்சுன்னா நம்ம எப்படி எழுதுறோம்? ஏன்னா கொஸ்டின் எடுத்தா ஒண்ணா நன்னூல்ல இருந்து எடுப்பாங்க, இல்லைன்னா இளங்குமரனால இருந்து எடுப்பாங்க.
இத அப்படியே எடுப்பாங்க. அப்ப நம்ம இங்க என்ன போட்டுக்கணும்? இடையில போட்டு எழுதிக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க யாங்கிறது என்னது? இடையினம். இந்த இடையினம் மிக்கு புணருது. இதே நோக்கு முன்னாடி வல்லினம் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா, நோ கூட்டல் துவான் அப்படின்னா நொத்துவான் அப்படின்னு வந்திருக்கும். இடையினம் வந்துச்சுனாலோ, இல்ல மெல்லினம் வந்தாலோ, அந்த மெய் மிக்கு புணரும் அப்படிங்கிறது ஒரு விதி. ஓகேங்களா? ஆனா நமக்கு புக்ல குடுத்த எக்ஸாம்பிள் இது மட்டும் தான் குடுத்திருக்காங்க. சோ நோ கூட்டல் எவனானா, நொய்யவனா, போட்டு எழுதிருங்க. ஓகே. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பாருங்க, ஏரி கூட்டல் கரை. அ இது இது பிளஸ் மட்டும் எடுத்து எழுதிக்கோங்க. இது எல்லாமே என்னன்னா, ஏரியினது கரை, குளவியினது கை, குழந்தையினது கை, நாட்டினது புகழ். சோ இதெல்லாமே என்னன்னா 6ஆம் வேற்றுமை தொகை. இந்த 6ஆம் வேற்றுமை தொகையில வல்லினம் மிகாது அப்படிங்கிற பாயிண்ட் இருக்கு. அப்போ ஏரிக்கரைன்னு போடக்கூடாது. ஆனா நெறைய இடத்துல ஏரிக்கரை போடுறாங்க. பட் ஏரிக்கரைக்கு போடாம தான் இந்த நல்லூல் புக்ல சொல்லியிருக்காங்க. என்ன ரீசன் சொல்றாங்க? என்ன காரணம் சொல்றாங்க? 6ஆம் வேற்றுமை தொகையில வல்லினம் மிகாது. குளவி கை, குளவியினது கை, குழந்தை கை, குழந்தையினது கை, நாட்டினது புகழ். சோ 6ஆம் வேற்றுமை தொகையில வல்லினம் மிகாது அப்படிங்கிற பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. 6ஆம் வேற்றுமை தொகையில வல்லினம் மிகாது அப்படின்னு. சரி. நம்ம இதுல மயங்கொலி பிழை பார்த்திருக்கிறோம்ப்பா. இந்த டெஸ்ட் 2ல தான் ஆழ்வு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரே ஒரு மீனிங் தான் குடுத்திருந்தாங்க. ஆழ்வு அப்படிங்கறக்கு. ஆழ்வு அப்படிங்கறக்கு ஒரு மீனிங்கும், ஆழம் அப்படிங்கறக்கு ஒரே மீனிங் குடுத்திருந்தாங்க. ஞாபகம் இருக்கா? ஒரே ஒரு மீனிங் தான். க்ளூ சொல்லட்டுமா? செவ்வகத்தோட பரப்புல ஃபார்முலால அது இருக்கும். எது இன்டு எது? அகலம் இன்று ம். நீளம். பிரெத். நீளம். ஆழ்வு, ஆழம்னா என்ன அர்த்தம்? அகலமானதுன்னு மீனிங். அகலமானது ஞாபகம் இல்லையா உங்களுக்கு? மயங்கொலியில நம்ம படிச்சிருப்போமே. அகலம். அகலம் தான் ஆழ்வுனாலும் ஓகே, ஆழம்னாலும் ஓகே. அகலம் அப்படிங்கிறது தான் டெஸ்ட் 2ல இருக்கிறது. ஓகே. சரி விடுங்க. நான் காட்டுறேன். அந்த பேஜே காட்டுறேன். அதுக்கப்புறம் விலக்கூட்டல் காய், களக்கனி, காயா பூ, மா துளிர் இதுக்கெல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்தந்த இனம் வந்திருக்கு. இதெல்லாமே மரப்பெயர் தானே. இதே நம்ம விலக்கூட்டல் காய்னா, விலக்காய்ன்னு போட்டு தப்பா எழுதிருவோம். நம்ம அப்படி எழுதக்கூடாது. மரப்பெயருக்கு முன்னாடி உயிர் ஈறு கொண்ட சில மரப்பெயர் முன்னாடி வருமொழி முதலோட இனமான மெய் தான் வரும். இனமெய் தான் வரும். களங்கனி, காயாம்பூ, மாந்துளிர் இப்படிதான் வருது. ஓகேவா? நம்ம விலக்கூட்டல் காய் விலக்காய்ன்னு எழுதக்கூடாது. விலங்காய் தான் எழுதணும். களக்கூட்டல் கனி கலக்கனின்னு எழுதக்கூடாது. களங்கனி அப்படின்னு எழுதணும். காயாங்கிறதெல்லாம் மரம். சோ சில மரப்பெயர் முன்னாடி உயிர் ஈரா இருக்கா? உயிர் ஈருன்னா என்ன அர்த்தம்ப்பா? நிலைமொழி ஈற்றுல உயிரெழுத்தா வருது. இப்ப லாவ நீங்க எப்படி பிரிப்பீங்க? இல் கூட்டல் ஆண் பிரிப்பீங்களா? இந்த லாவ எப்படி பிரிப்பீங்க? இல் கூட்டல் ஆண் பிரிப்பீங்க. இந்த யாவ எப்படி பிரிப்பீங்க? ஈ கூட்டல் ஆ. மாங்கிறது நிலையீறு. இந்த நிலையீர்ல அதாவது நிலைமொழி ஈற்றுல உயிரெழுத்து இருந்துச்சு அப்படின்னா, அதுவும் விலாமரம், கலாமரம், காயா இதெல்லாம் மரமாவும் இருக்கும், உயிரீரா இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா என்ன வரும்? வல்லினம் மிக்கு போடாம நம்ம என்ன பண்ணணும்? அந்த வல்லினத்துக்கு இனமான மெல்லினம் போடணும். காக்கு இனமான மெல்லினம் இங்கு தானே. பாக்கு இனமான மெல்லினம் இம்மு தானே. தாக்கு இந்து தானே. சோ அப்படி போடுறாங்க. அதனால நீங்க போட்டு எழுதியிருக்க கூடாது இந்த இடத்துல. அதே மாதிரி காயா கூட்டல் பூ, காயா பூ அப்படின்னு போட்டு எழுதிராதீங்க. மெல்லினம் தான் நீங்க போடணும். ஓகேவா? அதுக்கடுத்தது பாருங்க. உண்ணிய, காணிய இதெல்லாம் என்ன வினை வச்ச வாய்ப்பாடு? செய்யிய. செய்யியங்கிற வினையெச்சத்துக்கு முன்னாடி வல்லினம் மிகாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. செய்யிய அப்படிங்கிற வினையெச்சம் முன்னாடி வல்லினம் மிகாது. இங்க பாருங்க. உண்ணிய கொண்டான், காணிய சென்றான், உண்ணிய சென்றான். இதெல்லாம் என்ன சொல்றாங்க? உண்ணிய. நம்ம நெறைய படிச்சிருப்போம் ஸ்கூல் புக்ல. செய்யங்கிற வாய்ப்பாடு என்ன? செய்யிய அப்படிங்கிற வாய்ப்பாடு என்ன அப்படின்னு படிச்சிருக்கோமா? ஸ்கிரீன் ஷேர் ஆகுதாப்பா? இப்ப எனக்கு ஆஃப் ஷேர் ஆயிட்டுங்க. ஆகுற மாரி தெரியலையே. ஆஃப் ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம். ஓகேவா? எஸ் மேம். ஓகே. சோ செய்யியங்கிற வாய்ப்பாட்டுக்கு முன்னாடி என்ன வரும்பா? செய்யிங்கிற வாய்ப்பாட்டுக்கு முன்னாடி என்ன வரும்? என்ன வராது? வல்லினம் மிகாது. இதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட்ல வல்லினம் மிகாதுன்னு பார்த்தோம். எதுக்கு? எந்த வேற்றுமை தொகைக்கு வல்லினம் மிகாதுன்னு பார்த்தோம்? ஆறாம் குளவி, வேற்றுமை குளவி தொகைக்கு. கை. ம்.
6ஆம் வேற்றுமை தொகை. இதே இடைச்சொல் பின்னாடி வல்லினம் மிகுமா மிகாதா? ஆங்கு, மற்றை. ஃபர்ஸ்ட் பாயிண்டா பார்த்தோமா? இடைச்சொல்லுக்கு முன்னாடி மிகும். இடைச்சொல் முன்னாடி வல்லினம் மிகும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகேவா? பனை கூட்டல் தோல் என்னன்னு சொல்வீங்க? பனை கூட்டல் தோல் நீங்க இத்து போடுவீங்க, ஆட் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? இத்து போடணும். இத்து வல்லினம் போடணும். ஏன்னா அது வந்து உரிச்சொல்லா மிகும். எடுத்திருக்காங்க. ஆமா. இதுக்கு என்ன ரூல்ஸ் உரிச்சொல். பார்த்தோம்? இந்த விலக்கூட்டல்கா இதுக்கு என்ன ரூல்ஸ்பா பார்த்தோம்? என்ன புணர்ச்சி அதாவது பார்த்தோம்? மரம் மரப்பெயர்ல மரப்பெயரா இருக்கணும் ஒண்ணு. அடுத்தது அந்த மரப்பெயர் முன்னாடி அதோடைய எண்ட் லெட்டர் வந்து இதா இருக்கணும் மேம். நிலைமொழி ஈர் என்னவா மெய் இருக்கணும்ப்பா? மெய்யா இருக்கணும் மேம். மெய்யா இருக்கணும். அக்னாலெட்ஜ்மென்ட்னா என்ன? கலைச்சொல் சொல்லுங்க. சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. அதுக்கப்புறம் அதோடைய இனமான சொல்ல எடுத்து போடணும். விழ கூட்டல் காய், விளங்காய் அப்படின்னு சொல்லணும். காயா அப்படின்னா ஈ பிளஸ் ஆ அப்படின்னு பிரிச்சு எழுதுனதுக்கு அப்புறம் அது ஒரு மரப்பெயரா இருக்கும் பட்சத்துல அதுல உடைய இன எழுத்து வல்லினம்னா மெல்லினம் வரும். இதுக்கு என்ன வாய்ப்பாடு பார்த்தோம்? என்ன புணர்ச்சி பார்த்தோம்? செய்யியங்கிற வாய்ப்பாட்டுக்கு பின்னாடி என்ன இருக்கும்? என்ன வரக்கூடாது? வல்லினம் மிகக்கூடாது. வரக்கூடாது. செய்யிய அப்படிங்கிற வாய்ப்பாட்டுக்கு பின்னாடி. என்னது மேம்? உண்ணியன்னா சாப்பிடுறதுதான். காணியன்னா காண ஓ, போயிருக்கான். எல்லாமே அதே மீனிங் தான். ஓகே. அக்னாலெட்ஜ்மென்ட்னா என்னன்னு சொல்லுங்க? இது உங்க டெஸ்ட் 2 மெட்டீரியல் தான். டெஸ்ட் 2ல இருக்க நன்னூல் நான் கேட்டிருக்கேன். ஒரே மாதிரி இருந்தா போர் அடிக்கல. அக்னாலெட்ஜ்மென்ட்னா என்ன ஒப்புகை சொல்றாங்கப்பா? கூட்டம். ஒப்புகை. அக்னாலெட்ஜ்மென்ட்னா ஒப்புகை அப்படின்னு சொல்றாங்க. அக்விட்டன்ஸ்னா என்ன? அக்விட்டன்ஸ்னா என்ன சொல்றாங்க? அக்விட்டன்ஸ். அக்விட்டன்ஸ். பற்றொப்பம். பற்றொப்பம். அக்விட்டன்ஸ்னா பற்றொப்பம். நம்ம அரண்னா சிவன்னு பார்த்தோம்லப்பா. அதே எஸ் மாதிரி மேம். இங்க சிவனுக்கு இன்னொரு எழுத்து இன்னும் என்ன சொல்றாங்க? ஆனன். ம். ஆனன். ஆனன். ஆனன் 2 சுழினா. ஓகே. ஆனன் அப்படிங்கிற 2 சுழினாவும் எதைத்தான் குறிக்குது? சிவன் அப்படிங்கிறத குறிக்குது. குழம்பு அப்படிங்கிற குறிக்கக்கூடிய சொல் என்ன? குழம்பு. ஆணம். ஆணம்னா சொல்லுவாங்க பருப்பானம், ஆணம் என்ன அப்படிங்கிற மாரி. இது ஒரு திசைச்சொல் மாரி யூஸ் பண்ணுவோம். ஆணம்னா என்னன்னா குழம்பு. குழம்பு தான் ஆணம்னு சொல்றாங்க. இதே 2 சுழி நகரம் நா வந்துச்சுன்னா அது என்ன சொல்றாங்க? இது ஒரு மது வகை, மரக்கலம், கல். கல்லுக்கு வேற என்னெல்லாம் படிச்சோம் போன டெஸ்ட்ல? கல்லுக்கு வேற என்னெல்லாம் படிச்சோம் போன டெஸ்ட்ல? சொல்லுங்க பாப்போம். கல் அப்படிங்கறக்கு வேற என்ன பார்த்தோம் போன டெஸ்ட்லப்பா? சுரை பார்த்தோமா? ஞாபகம் இருக்கா? நீங்க அப்பப்போ இந்த மயங்கொலி மட்டும் என்ன பண்றீங்கன்னா, ஞாபகம் வச்சுக்கிறீங்க. இல்லைன்னா உங்களுக்கு மறந்துரும். சுரை, சுரை சின்னராவா? பெரியராவா? சொல்லுங்க. சுரை அப்படிங்கறக்கும் நம்ம என்னதான் மீனிங் பார்த்தோம்ப்பா? கல் அப்படிங்கிற மீனிங் பார்த்தோம். சுரைக்கு அன்னைக்கு வேற ஏதோ பார்த்தோம்ல மேம். ஆனகம்னு. ஆணகமும் வரும். எஸ். ஆணி வந்து ஆணகம்னா தூக்கிட்டு வந்து வருவாங்க. என்னது? 3 சுழினா. இதே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆணகம், ஆணகம் 2வது டெஸ்ட்ல சுரை. இதே ஃபர்ஸ்ட் சுரைனா கல் அப்படிங்கிறது கூட நம்ம என்ன எதுல பார்த்தோம்? முன்னாடி டெஸ்ட்ல பார்த்திருக்கோம். சோ அதனால இத வந்து நீங்க அதுக்கும் சீரியஸா சின்ன ரையா மேம். ஆமா அதுக்கும் சின்ன ரை தான். சுரை அப்படின்னா கல் தான். நீங்க போன டெஸ்ட்ல எடுத்து பார்த்தீங்கன்னா கூட தெரியும். இந்த சுரைனா வந்து கல் மட்டும் இல்லாம தேன், தேனுன்னு கூட சொல்லியிருப்பாங்க. கல், தேன் இதெல்லாமே எதுக்கு மீனிங்? சுரை. நீங்க ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மெட்டீரியல் எடுத்து பார்த்துட்டு யாராவது குரூப்ல அத ஸ்கிரீன்ஷாட் போடுறீங்க. ஓகே? ஓகே. ம். ஓகேப்பா. சோ கல், சுரை இதெல்லாமே தேன். ஆணகம் 3 சுழி நாவும் என்னதான் மீனிங் சொல்றாங்க? சுரை. சுரை. இங்க நஞ்சு இருக்கு இல்லையா? நஞ்சு, ஆணகம்னு சொல்றாங்க. ஆளாளம் அப்படிங்கிறது நஞ்சு தான். எந்த லகரம் வரும்? லட்டுக்கு ஆளாளம்னா வருது. நஞ்சு தான். அது எந்த லா வரும்? லட்டுக்கு வரலாம். இந்த டெஸ்ட் மெட்டீரியலா? போன டெஸ்ட் மெட்டீரியலா? ஆளாளம். ஆலகால விஷம். அதாவது இந்த டெஸ்ட் மெட்டீரியலா? போன டெஸ்ட் மெட்டீரியலாப்பா? சரி போன டெஸ்ட் மெட்டீரியலோ? சரி ஆளாளம் நமக்கு தெரியும்லப்பா? வகர லகரம் ஆளாள விஷத்தையே ஆளாகான விஷத்தையே நம்ம சிவன் பெருமான் வந்து முழுங்கிட்டாங்க அப்படி சொல்லுவாங்க. ஓகேவா? அவனி எந்த சுழி நகரம் வந்து 2 சுழி நகரமா 3 சுழி நகரமா? உலகத்தை குறிக்கிற அவனிங்கிறது எது? வேர்ல்டு. 2 சுழி. அவனி சிம்மன். அவனி அவனி சிம்மன். அவனினா உலகத்தை வென்றவன். அவனி சிம்மன் சொல்லுவாங்க. இன்னொன்னு அப்புறம் உலகம். இன்னொரு டவுட் மேம். ம். ஆலாளம்னா இந்த ஆலமரத்துக்கும் சொல்லுவாங்களா மேம்? ஆமா ஆலமுக்கும் ஆளாளம்னு சொல்லுவாங்க. அந்த மெட்டீரியல் இருக்கும் அத மட்டும் பாருங்க. ஆவணி அப்படின்னா சாரி அவனி அப்படின்னா வந்து உலகம். இதே வந்து 3 சுழி நகரம் வந்துச்சுன்னா நன்மை. ஓகே?
3 சுழி வந்துச்சுன்னா நன்மை. இதே ஆண் 2 சுழி நகரம் ஆண்னா நம்ம என்ன மீனிங் பார்த்தோம்ப்பா? எருமை, பசு 3 எருமை. ஆள், ஆள், ஆண், ஒடு, ஓடு இதெல்லாமே 3ஆம் வேற்றுமை உருபா. சோ இதுக்கு வந்து சொல்றாங்க. ஓகேவா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. செய்யிங்கிற வாய்ப்பாட்டுக்கு பின்னாடி வல்லினம் மிகுமா மிகாதா? மிகாது. வல்லினம் மிகாது. இங்க பாருங்க, உண்ட சென்னாய், உண்ணாத குதிரை, உண்ட பையன், அறியாத சிறுவன் இதுக்கெல்லாம் என்ன பண்ணல? இது இதுக்கெல்லாமே வந்து வராது. வல்லினம் மிகவில்லை, இயல்பா புணருக்கு. இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா பெயரெச்சம் முன்னாடி. பெயரெச்சமா இருந்தாலும் சரி, ஈர்கட்ட எதிர்மறை பெயரெச்சமா இருந்தாலும் சரி, அகர ஈற்று பெயரெச்சம் முன்பு இயல்பாக புணரும். சோ அறிந்த சிறுவன்னாலும் ஓகே, அறியாத சிறுவன்னாலும் ஓகே, உண்ட பையனாலும் ஓகே, உண்ணாத பையனாலும் ஓகே, உண்ட சென்னாயினாலும் ஓகே, உண்ணாத சென்னாயினாலும் ஓகே. சோ இது எல்லாமே அப்படியே இயல்பாக புணர்ந்து வருது, இயல்பாக புணர்ந்து வருது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, இது நமக்கு ஆனா தெரியும். ஈறுகெட்ட எக்ஸெப்ஷன் ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். அதானே மேம்? ஆமா. இதே உண்ணாத குதிரைன்னு வந்துருச்சு. இந்த இடத்துல தா போய் உண்ணா குதிரைன்னு இருந்துச்சுன்னா என்ன வந்திருக்கும்பா? இக்கு வரும். உண்ணா இக்கு குதிரை. வந்திருக்கும். ஓகே. சோ நார்மல் கொஸ்டின்ல எப்படி கேட்கலாம்னா, பெயரெச்சமா இருந்தாலும் சரி, எதிர்மறை பெயரெச்சமா இருந்தாலும் சரி, உண்டனாலும் உண்ணாதன்னு இருந்தாலும் சரி, வல்லினம் இயல்பா புணரும். இதே ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம்னா என்ன? இந்த அறியாதன்னு இருக்கிறதுல இந்த ஈறு கெட்டுருச்சுன்னா அறியா அப்படின்னு நிக்குமா? அப்ப அறியான்னு எழுதுனாங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்? இச்சு போட்டு எழுதணும். அறியா சிறுவன். சோ பெயரெச்சம் எதிர்மறை பெயரெச்சம்ல வல்லினம் மிகாது. ஆனா ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சத்துல வல்லினம் மிகும். அந்த 2 பாயிண்ட்ட வந்து நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணி கான்செப்ட் படிச்சிட்டீங்கன்னா, இந்த மாரி வர்ற சேர்த்தெழுதுக, பிரித்தெழுதுக நீங்க ஈஸியா எழுதலாம். ஓகேவா? அடுத்தது பாருங்க, கரிய பையன், உண்ட பையன். இதுக்கும் என்ன வராதுன்னு சொல்றாங்க? இதுவும் இயல்பாகத்தான் புணரும். கரிய, உண்ட. உண்ட அப்படிங்கிறது என்ன? தெரிநிலை பெயரெச்சம். தெரிநிலை பெயரெச்சம்னா என்ன? தெரிநிலை பெயரெச்சத்துக்கும் குறிப்பு பெயரெச்சத்துக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க? தெரிநிலை தெரிநிலை பெயரெச்சம்க்கும் பெயரெச்சம் காலத்தை காட்டும். தெரிநிலை பெயரெச்சம் ஒரு விஷயம் தெரியுதுன்னு வந்தாவே அது காலம். உண்ட அப்படிங்கிறது உண்ட பையன்னா இறந்த காலம். சாப்பிட்டு போயிட்டான் அவ்வளவுதான். சோ உண்ட பையன் அப்படிங்கிற தெரிநிலை பெயரெச்சம். அதே மாதிரி கரிய குறிப்பு பையன்கிறது என்ன? குறிப்பு பெயரெச்சம்னா, பெயரெச்சம். குறிப்பு பெயரெச்சம்னா அந்த அதோட பையன் எப்படி சேர்ப்பு இருக்கான், அல்லது அந்த பையன் எப்படி இருக்காங்கிற அந்த பண்பை மட்டுமே உணர்த்தி வருது. சோ தெரிநிலை பெயரெச்சம், குறிப்பு பெயரெச்சம், அதுக்கப்புறம் என்னப்பா? வெறும் பெயரெச்சம், எதிர்மறை பெயரெச்சம். இது எதுக்குமே இயல்பாகத்தான் புணருது. வல்லினம் மிகாது. ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சத்துக்கு மட்டும்தான் வல்லினம் மிகும். இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இது ஞாபகம் வச்சீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் வராது. அடுத்தது பாருங்க, உண்டன குதிரைகள், கரியன குதிரைகள். இப்ப உண்டன அப்படிங்கிறது என்ன? வினைமுற்று முடிஞ்சிருச்சு இல்லையா? கண்டேன் சீதையை. அங்க இச்சு போடுமா? மாட்டோம். சரியா? சோ இது என்னது? வினைமுற்று. அது தெரிநிலை வினைமுற்றா இருந்தாலும் சரி, குறிப்பு வினைமுற்றா இருந்தாலும் சரி, வல்லினம் மிகாது. அப்போ தெரிநிலை பெயரெச்சமா இருந்தாலும் சரி, குறிப்பு பெயரெச்சமா இருந்தாலும் சரி, எதிர்மறை பெயரெச்சமா இருந்தாலும் சரி, தெரிநிலை வினைமுற்றா இருந்தாலும் சரி, குறிப்பு வினைமுற்றாக இருந்தாலும் சரி, வல்லினம் மிகாது, இயல்பாக புணரும். ஓகே தானே? உண்டன குதிரைகள், கண்டேன் சீதையை, தந்தேன் என்னை, ஏதோ ஒண்ணு அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கரியன குதிரைகள் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா வல்லினம் மிகாமல் புணரும். இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபாஸ்டா போறேன்னா நீங்க ஆல்ரெடி டெஸ்ட் 2க்கு படிச்சுட்டு இருக்கீங்க. இது ரிவிஷன்ங்கிறதுனால நான் ஃபாஸ்டா போறேன். இந்த மெட்டீரியலும் உங்களுக்கு நான் கொடுத்திருப்பேன்ப்பா, நீங்க படிங்க. ஓகேவா? அடுத்தது வாழ்க தமிழ். வாழ்க அப்படிங்கிறது என்னப்பா? வியங்கோள் வினைமுற்று. வியங்கோள் வினைமுற்றுல வல்லினம் மிகாது நம்ம படிச்சிருக்கோம். ஸ்கூல் புக்லயே வாழ்க தமிழ் இந்த மாதிரி எல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? உங்கள் புகழ் ஓங்குக இந்த மாதிரி. சோ வியங்கோள் வினைமுற்று இயர் வந்துச்சு அப்படின்னா வியங்கோள் வினைமுற்றுன்னு சொல்லுவோம். அதுல வந்து வல்லினம் மிகாது. அதுக்கப்புறம் பாருங்க, பல குதிரைகள், பல சென்னாய்கள், பல கொடுத்தான். இது வந்து என்ன சொல்றாங்கன்னா அஃறிணை பன்மை பெயர். இந்த அஃறிணை பன்மை பெயருக்கு முன்னாடி நம்ம இயல்பாகத்தான் புணரும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? நீங்க சொல்லுங்க, மக்கள், மாந்தர், பலர் இதெல்லாமே நல்ல தமிழ் எழுத வேண்டுமா? இந்த டெஸ்ட் 2ல தான் இருக்கு. எந்த பாயிண்ட்டுக்காக படிச்சீங்க சொல்லுங்க? மக்கள், மாந்தர், பலர் இதெல்லாமே என்ன சொல்லுவோம்? பொதுவான பலர். இங்க பாருங்க, மக்கள், மாந்தர், பலர் இதெல்லாம் பொது பலர்பால்னு சொல்லுவாங்க. அதாவது இங்க பாருங்க, புதல்வர்னா ஆண் மட்டும்தான். பையன் பிறந்தா மட்டும் புதல்வர் பலர்பால குறிக்குது. ப்ளூரல். புதல்வியர்னா பெண் பலர்பால குறிக்குது.
மக்கள் அப்படின்னா இந்த மக்கள்ங்கிறதுக்குள்ள பீப்புள்ங்கிறதுக்குள்ள ஆணும் வருவாங்க, பெண்ணும் வருவாங்க இல்லையா? அதே மாரி தான் மாந்தர்னாலும் மக்கள், மனிதர் அப்படின்னு அர்த்தம். அதுலயும் ஆணும் வருவாங்க, பெண்ணும் வருவாங்க. பலர் அப்படின்னா அது என்ன சொல்லுவாங்கப்பா? பொது பலர்பால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ நமக்கு பிழை நீக்கி எழுதுல மக்கள்கள் அப்படின்னு போடக்கூடாது. கரெக்ட்டா? ஏன்னா இந்த மக்கள்ங்கிறதே ப்ளூரல். அதனால இந்த கல் விகுதி வரக்கூடாது. மாந்தர்கள் அப்படின்னு வரக்கூடாது. பலர்கள் அப்படிங்கிறது வரக்கூடாது. ஓகேவா? சோ எதுக்கு சொல்ல வந்தோம்? இந்த பல குதிரைகள், பல செந்நாய், பல இந்த மாரி பல இருக்குது இல்லையா? இது வந்து அஃறிணை பன்மை பெயர். இதுக்கு முன்னாடி வந்து இயல்பாகத்தான் புணரும். பல செய்தான், பல குதிரைகள், பல செந்நாய்கள்னு நீங்க போடக்கூடாது. சோ பலன்னு வந்தாவே அதுக்கப்புறம் வல்லினம் மிகக்கூடாதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பல செந்நாய்கள், பண கொடுத்தால், பல செய்தான். பலக்கு முன்னாடியே நமக்கு இயல்பாகத்தான் புணரும், வல்லினம் மிகாது. இங்க எங்கேயுமே வல்லினம் மிகல அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அம்ம அப்படிங்கிறது இடைச்சொல். அம்மங்கிற இடைச்சொல் முன்னாடி இயல்பாக புணரும். இதே நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல என்ன படிச்சோம்ப்பா? ஆங்கு, இனி, ஐய, மற்றை இந்த இடைச்சொல் முன்னாடி வல்லினம் மிகும்னு சொன்னோம். அப்ப எல்லா இடைச்சொல் முன்னாடி வல்லினம் மிகும்னு கேட்டா கிடையாது. அப்போ ஒரு எக்செப்ஷன் கேஸ் இந்த இடத்துல சொல்றாங்க. என்ன எக்செப்ஷன் கேஸ் சொல்றாங்க? எத்தனாவது பாயிண்ட் இப்போ? அம்ம ம். குன்றா, அம்ம அம்ம அப்படிங்கிற வாழை. இடைச்சொல் முன்னாடி நமக்கு என்ன வராது? இயல்பாகத்தான் புணரும். அப்ப இடைச்சொல் முன்னாடி அப்ப அம்மங்கிறது ஒரு இடைச்சொல்ங்கிற ஒரு பாயிண்ட் தெரிஞ்சுக்கோங்க. புதுசா தெரியாதவங்க தெரிஞ்சு எழுதி வச்சுக்கோங்க. அப்ப இடைச்சொல் அம்மங்கிறது ஒரு இடைச்சொல். அதுக்கு அதுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் விதி. என்னன்னா, இடைச்சொல் முன்னாடி. இதே ஆங்கு அப்படிங்கிறது இடைச்சொல் தான். ஆனா, அந்த இடைச்சொல் முன்னாடி வல்லினம் மிகுது. இங்க அம்ம அப்படிங்கிற இடைச்சொல் முன்னாடி வல்லினம் மிகறது இல்ல. அப்ப இயல்பாகத்தான் புணருது. அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் நீங்க எழுதிக்கலாம். சரியா? அதுக்கப்புறம் சாவ. சாவ அப்படிங்கிறது செயங்கிற வினைச்சொல். இதுக்கும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த மாரி இருந்துச்சுன்னா, இந்த உயிர்மெய் இருக்கு இல்லைங்களா? வினைச்சொல். இந்த உயிர்மெய் கெட்டு புணரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி புணரும்னா, இந்த வல்லினம் இருக்கு இல்லைங்களா? இங்க இருக்கிற வல்லினம் மிகும். வல்லினம் மெய் மிகும். அப்ப சா குத்தினான். இது டிஃபரெண்ட்டா இருக்கு. நம்ம இத படிக்காட்டி சாவ குத்தினான்னு இக்கு போட்டு எழுதுவோம். இல்லைன்னா அப்படியே புணர்ந்து அப்படியே சாவ குத்தினான் அப்படின்னு எழுதுவோம். இல்லைன்னா சாவ எழுதிட்டு இக்கு போட்டு எழுதிருவோம். சோ இந்த இடத்துல இதுதான். நீங்க இப்படியே இத மனப்பாடம் பண்ணீங்கன்னாவே போதும். இந்த இது நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக தான். என்ன சொல்றாங்க? சாவ கூட்டல் குத்தினான்ல இந்த வா போய் சா குத்தினான் அப்படிங்கிறது தான் வரும். இங்க வல்லினம் மிகுது. அப்ப இந்த வா போகுது. இந்த உயிர்மெய் வந்து போகுது. சரிங்களா? அதான் சாவ கூட்டல் குத்தினான், சா குத்தினான் அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் டிஃபரெண்ட்டா இருக்கிறத மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இது நீங்க பிரிண்ட் போட்டீங்கன்னா, இதுக்கு மட்டும் ஹைலைட் பண்ணிட்டு, கடைசில ரிவிஷன் பண்ணும்போது இது மட்டும் டிஃபரெண்ட்டா இருக்கிறத பார்த்துருங்க. அப்ப இங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட்க்கு ஒரு கலர் குடுங்க. அதே பாயிண்ட் இங்க 13வதுக்கு ஒரு கலர் குடுங்க. இது ஒரு ஸ்டார். ஒரே மாரி ஷேப். ஏன்னா அங்க இடைச்சொல் ஆங்கு இதெல்லாம் பார்த்தோம். அப்ப வந்து மிகுது இடைச்சொல்லுக்கு. ஆனா இங்க பாருங்க, அம்மங்கிற இடைச்சொல் முன்னாடி இயல்பா புணருது அப்படிங்கிற பாயிண்ட் பார்த்தோம். ஓ அப்படிங்கிற இடைச்சொல் என்னன்னு பார்த்தப்பா? ஐய இடைச்சொல். ஐயப்பொருள்ல ஐயத்தை வெளிப்படுத்தும். வரக்கூடியது. ஐயப்பொருள்ல வரக்கூடியது அப்படின்னு பார்த்தோம். போர் அடிக்குதா? இதே பார்க்கலாமா? நான் அதுல கொஸ்டின் கேட்கணுமா? இதே எதுல மேம்? அதான் இந்த மெட்டீரியல் இருக்குல்ல நம்மகிட்ட. இதேதான் மேம், தமிழ். சரி இதே பார்க்கலாம். இதுவும் தமிழ் தான். இதுவும் டெஸ்ட் 2 மெட்டீரியல் தான். சரி பல எஸ் மேம், நான் அதுவும் கலந்து பார்க்கலாம் மேம். ஓகே. இப்ப பல எல்லாமே சில பார்க்கலாம் மேம். இருக்குல்லப்பா. பார்க்கலாம். இப்ப பலக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம்? அந்த அஃறிணைக்கு முன்னாடி இயல்பாக புணரும், வல்லினம் மிகாதுன்னு பார்த்துட்டோம். அதே மாரி தான் சிலவுக்கும். சில சிலன்னு எழுதலாம். அது பின்னாடி வரும். அடுத்த மெட்டீரியல் நெனைக்கிறேன். சில அப்படிங்கிறது நம்ம இச்சு போட்டு எழுதக்கூடாது. பலக்கு இப்பு போட்டு எழுதக்கூடாது. தட் இஸ் வல்லினம் மிகாது அப்படின்னு சொல்றாங்க. சிலக்கு மட்டும் 3 விதமா வந்து சொல்லுவாங்கப்பா. எஸ் 3 தான் 4 சரி பார்க்கலாம். இங்க பாருங்க. நம்பர் 1 பாயிண்ட் என்னன்னா, ஒண்ணா இயல்பா புணரலாம். கரெக்ட். இன்னொன்னு வந்து பார்த்தோம்னா, வல்லினம் மிகுந்து எழுதலாம். பலனாலும் ஓகே, பலப்பலனாலும் ஓகே. 2 ரூல்ஸ் வந்து சொல்றாங்க. ஓகேவா? சில அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது இளங்குமனார்ல பார்த்தீங்கன்னா, இந்த மாரி எழுதுறது அதிகமா வராது. இப்படி எழுதுறது தப்புன்னே சொல்லியிருப்பாங்க. குமரனார்ல. நன்னூல்ல என்ன சொல்றாங்கன்னா, இப்படியும் வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. சில அப்படின்னு. சோ ஒரு சேஃபர் சைஸ் பார்த்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பல, சில பலங்கிற லெட்டர் முன்னாடி அந்த வேர்ட் சொல் முன்னாடி அதே அதே தான் வந்திருக்கு. சிலங்கிற சொல்லுக்கு முன்னாடி அதே சொல் தான் வந்திருக்கு. சோ சில முன் தாம் வர அப்படின்னு என்ன அர்த்தம்? அதே தான் வருது அப்படின்னா, இந்த அகரம் கெடுது. அப்ப பலக்கு முன்னாடி என்ன இல் கூட்டலா தானே பிரிப்பீங்க பல. அந்த அகரம் கெட்டு என்ன ஆகுது அப்படின்னா, லகரம் ரகரமாக மாறுது அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான்.
அப்படின்னா என்னப்பா? இல் கூட்டல் ஆல ஆ போயிடுச்சு. அந்த இல் என்னவா மாறுது? இற்றா மாறுதுன்னு சொல்றாங்க. இல். பல வந்து பட்பல. இப்ப பல கூட்டல் பல. இது நிலைமொழி ஈற்று என்னப்பா? பலல. ல. ல. இத லா வந்து அகரம் கெடுதுன்னா என்ன அர்த்தம்? லா எப்படி நம்ம பிரிச்சு எழுதுவோம்? இல்லு இல் பிளஸ் கூட்டல் அப்படிங்கிற அகரம் வந்து கெடுது. இல்லா ஓகேவா? நிக்குது. இந்த அகரம் என்னாச்சு? இந்த அகரம் கெட்டு விட்டது. இந்த இல் என்னவா மாறிடுச்சுன்னு சொல்றாங்க? இற்றா மாறுது. அந்த இல் மட்டும் இற்றா மாறுதுன்னு சொல்றாங்க. அவ்வளோதான் இதுல சொல்றாங்க. மேம் ம். இது இருங்க இந்த ஒரு ரூல் பழம் நம்ம ஜெனரலா படிச்சோம் தானே மேம். அந்த லாஸ்ட்ல இல்லு அந்த மாரி எல்லாம் வந்து பக்கத்துல ஒரு வல்லினம் வந்ததுன்னா, அது இற்றா மாறும் அந்த மாதிரி. ஆமா. இந்த லகரம் வந்துச்சுன்னா, இற்றா மாறுப்பா. இதே ஸ்கூலுக்கு போடுற லகரம் வந்துச்சுன்னா, என்னவா மாறும்? இட்டா மாறும். இட்டா மாறும். ஓகேவா? ம். பல கூட்டல் பல, பட்பல, சில கூட்டல் சில, சிற்சில. இந்த லகரம் என்னவா மாறுது? பெரிய ராவா மாறுது. ஓகேவா? பெரிய ராவா மாறுது. அத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நம்ம பல, பலன்னு எழுதுனா, ஒண்ணா இயல்பா புணரணும். அதாவது வல்லினம் மிகாம வச்சுக்கலாம். இல்லைன்னா வல்லினம் மிகுந்தும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பாருங்க, பல, சில முன் வேற ஏதாவது வருதுன்னு வச்சுக்கோங்க. பலக்கு முன்னாடி இங்க பலவே வந்துச்சு. அதனால அகரம் கெட்டு இந்த லகரம் வந்து ரகரமாச்சுன்னு பார்த்தாச்சு. இதே பலக்கு முன்னாடி வேற வருது. கலை வருது, தாழிசை, ஞாலம் இந்த மாரி டிஃபரெண்ட்டா வருது. அப்படின்னா, ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு மாரி புணர்ந்திருக்கு. அதனால நம்ம இது எல்லாத்தையும் மனப்பாடம் இதுக்கு தனியாவே இல்ல. சோ, இத அப்படியே நீங்க மனப்பாடம் பண்ணிக்கோங்க. கேட்டா இது மட்டும் தான் கேட்பாங்க. பல கூட்டல் கலை அப்படிங்கிறது பல்கலைன்னு. பல சில முன்னாடி பல சிலவே வராம வேற வந்துச்சு அப்படின்னா, இந்த மாரி புணருதுன்னு சொல்றாங்க. பல கூட்டல் கலை பல்கலை. பல கூட்டல் தாழிசை இத நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து டிஃபரெண்ட்டா இருக்கு. இந்த மாரி ஆயுத எழுத்து போட்டு நம்ம எழுதறக்கு மைண்ட்ல தோணவே தோணாது. பல கூட்டல் தாழிசை பக்ராலிசை. பல கூட்டல் தாழிசை பக்ராலிசைன்னு சொல்றாங்க. பல கூட்டல் ஞானம் என்ன சொல்றாங்கன்னா, பஞ்ஞானம் 2 சுழி நகரம் வருது. பல கூட்டல் ஞானம் பஞ்ஞானம். பல கூட்டல் நாள் பன்னாள் அப்படின்னு சொல்றாங்க. பல கூட்டல் நாள் பன்னாள். பல கூட்டல் மணி பன்மணி. அப்போ பல கூட்டல் ஞானம்க்கும் பஞ்ஞானம், பல கூட்டல் மணிக்கும் பன்மணி, பல கூட்டல் நாளுக்கு பன்னாள். ஓகே. பல கூட்டல் வலைக்கு பல்வளைன்னு சொல்றாங்க. பல கூட்டல் மேம் யாழுக்கு பல்யாழ். வெயிட் பண்ணுங்க. எனக்கு 5 நிமிஷம் இது ஓவர். பல அணி, பல கூட்டல் வணி அப்படின்னா பல்லணி அப்படின்னு சொல்றாங்க. இத நீங்க அப்படியே மனப்பாடம் பண்ணணும். நன்னூல்ல இது எதுக்குமே வந்து புணர்ச்சி விதியே குடுக்கல. பல சில முன்னாடி பிற வந்துச்சுன்னா, இந்த மாரிலாம் புணரும்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. சோ கொஸ்டின் வந்து இப்படியே கேட்பாங்க. பல கூட்டல் மணி ஆன்சர் என்ன? சேர்த்து எழுதுனா நம்ம என்ன எழுதணும்? பன்மணின்னு எழுதணும். சோ எதுக்கு மட்டும் பண் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞானம், மணிக்கு வந்து பண் அப்படியே போடுறாங்க. வேற எதுக்கு பண் போட்டாங்கப்பா? இந்த 2க்கும் பண் போட்டிருக்காங்க. பல கூட்டல் கலை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். பல்கலைக்கழகம். சோ அதனால பல கூட்டல் கலை வந்து பல்கலை. எதுக்கு மட்டும் ஆயுத எழுத்து வருதுன்னு சொல்லுங்க? பல பிளஸ் ஆ தாழிசை. பல கூட்டல் பற்றாழிசை. தாழிசை. பல கூட்டல் தாழிசை பற்றாழிசை. இந்த தா வந்து ரகரமா மாறியிருக்கு. ஓகே. அதுக்கப்புறம் பன்னாள். பன்னாள்ல இங்க பாருங்க நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். இந்த 2 சுழி நாவும் இந்த நான் நன்றிக்கு வந்து போடுற நாவும் சேர்ந்து வராது. அதனால நம்ம நாள். அப்ப ஞானம், நாள், அதுக்கப்புறம் வேற எதுக்கு பண் பார்த்தோம்? மணி. இதுக்கெல்லாம். ஞானம், நாள். ஒரு நாள்ல நெறைய மணி இருக்குமா? அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப அந்த நாள நம்ம ஞானத்தோட அறிவா யூஸ் பண்ணணும். ஒரு டைம நம்ம அறிவா யூஸ் பண்ணணும். ஞானம்னா அறிவா? சோ அத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஞமலின்னா என்னன்னு சொல்லுங்க? இந்த இதுல இருக்கும். ஞமலின்னா என்னன்னு சொல்லுங்க? நாய். நாய். நாய் அப்படின்னு அர்த்தம். ஞா வரிசையில எத்தன மட்டும், எவ்வளோ மட்டும் மொழியோட முதல்ல வரும்? ஞகர வரிசையில மொழியோட முதலில் வரக்கூடிய 4 எழுத்துக்களின் லெட்டர்ஸ். எண்ணிக்கை. 4 லெட்டர். ஞஞா, ஞெஞோ. ஓகே. நெகிழி அப்படின்னா என்னப்பா மீனிங் சொல்லுங்க? இதுல தான் வரும். நெகிழி அப்படின்னா பிளாஸ்டிக். என்ன மீனிங்? அது நெகிழி. நெ. இது மேம் நெகிழி அப்படின்னா இந்த என்னது? கொல்லிக்கட்டைன்னு சொல்லுவாங்க. இருங்க. ஆ. நெகிழி அப்படின்னா என்னது? கொல்லிக்கட்டை. ஞொள்கல் அப்படின்னா என்னன்னா, அந்த பொருள் குறையுது. ஞொள்கல் அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா, குறைஞ்சுட்டு வருது, குறையுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஞமலி நாய் இது ஸ்கூல் புக்லயே இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஆல்சோ இட் இஸ். ஞாலம்னா உலகம். நெகிழி அப்படின்னா என்ன அர்த்தம்? நெகிழின்னா கொல்லிக்கட்டை. கொல்லிக்கட்டை. ஞொள்கல் அப்படின்னா குறைஞ்சிட்டு வருது. குறைதல்னு அர்த்தம். ஞொள்கல்னா என்ன சொல்றாங்க? குறைதல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஏங்க இப்ப சொல்லுங்க, பார்க்காம சொல்லுங்க. எதுக்கு மட்டும் பண்ணுன்னு வந்துச்சு? 2 சுழி நகரம்.
ஆஹ் காலத்தை பன்மணி ஒரு பன்மணி மேம். மணி, நாள், மணி, ஞானம். ஒரு நாள்ல ஒரு டைமை வந்து நம்ம ரொம்ப வைஸா ஞானமா அறிவா பயன்படுத்திக்கணும். ஓகேவா? ஒரு நாள்ல இருக்கக்கூடிய பல மணி நேரத்தை நம்ம அறிவா பயன்படுத்திக்கணும். ஞானம்னா அறிவா பயன்படுத்திக்கோ. அதுக்கு பன்னாள். இந்த நாளுக்கு மட்டும் என்ன சொல்றாங்க, இந்த நாவோட 2 சுழினா வராது. சோ இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. எதுக்கு மட்டும் ஆயுத தொடரோட வருதுப்பா? பக்ராலிசை, பல தாளிசை. பல தாளிசை, பற்றா. பக்ராலிசை. இதுக்கு மட்டும் என்ன வருது? இந்த ரகரம் வருது, பெரியரா வருது. அப்புறம் ஆயுத எழுத்தோட சேர்ந்து வருது. பல கலை ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். பல்கலைக்கழகம், பல்கலைச்சாலை, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பல கூட்டல் யாழ் அப்படிங்கறது என்ன ஞாபகம் வச்சுக்கலாம்? பல்யாழ் அப்படின்னு சொல்லலாம். பல்யாழ். பல்லணி, இங்க பாருங்க, பலவணிக்கு பல்லணின்னு தான் வருது. ஓகேவா? பல்லவணி அப்படின்னு வராம பல்லணி அப்படிங்கிறது வருது. சோ இதுக்கு டிஃபரெண்டா இருக்கு. இதை நான் நெக்ஸ்ட் கிளாஸ்லயே ஒரு டைம் கேட்பேன். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கேட்டா இதுல மட்டும் தான் கேட்பாங்க. ஓகேவா? எதுக்கு வந்து பட்பலன் வந்துச்சுப்பா? லகரம் ரகரமா பெரிய ரகரமாக தெரியும். அது என்ன ரூல்காக அப்படி வருது? லகரம் பெரிய ரகரமா தெரியறது. பல முன்னாடி தானே வள்ளி. பலவே வந்துச்சுன்னா, சில முன்னாடி தானே சிலன்னு வந்துச்சுன்னா, இந்தெல்லாம் எப்படி பல அல்லது சிலக்கு முன்னாடி வெவ்வேறு வார்த்தைகள் வந்துச்சு, வெவ்வேறு சொல் வந்துச்சுன்னா இந்த மீனிங். ஓகேவா? அடுத்து பாருங்க, ஆ குறிது மா குறிது. இந்த ஆ மா இதுக்கு முன்னாடி இயல்பா வருதுங்கிற மீனிங். ஆக்கும் மா இந்த பொருளுக்கு முன்னாடி என்ன வருது? இயல்பாக வருதுன்னு சொல்றாங்க. ஆ மா இதுக்கு வந்து இயல்பாக புணருது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. ஆ மா இதுக்கு முன்னாடி இயல்பாக புணருது. அதே மாதிரி நோ தூக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? நோ கூட்டல் என்ன என்ன எக்ஸாம்பிள் பார்த்தப்பா? ஈ சேருதுன்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா? நோ தூக்கு முன்னாடி நோ தூக்கு முன்னாடி 3 இனமே வரும். நோ கூட்டல் எவனா எப்படி சேர்த்து எழுதுறாங்க? நொய்யவனா. நோ கூட்டல் எவனா நொய்யவனா அப்படின்னு சொல்லி எழுதுறாங்க. செய்ய வாய்ப்பாட்டுக்கு முன்னாடி வல்லினம் மிகாது. இதே செய்யங்கிற ஒரு வாய்ப்பாட்டு பார்த்தோம். அதுக்கு என்ன வரும்? செய்யங்கிற ஒரு வாய்ப்பாடு நம்ம பார்த்தோம்லப்பா. அதுக்கு உண்ட மட்டும் பையன். இதுக்கு டிஃபரெண்டா பார்த்தோம். சாவ குத்தினான் மட்டும் வா வராது, சா குத்தினான் தான் வரும். நீங்க சாவன் போட்டுட்டு இயல்பா புணர்ந்து எழுதணும்னு யோசிப்போம். அதுவும் தப்பு. சாவக்கு அப்புறம் இக்கு போட்டு எழுதுவோம். அதுவும் தப்பு. இந்த வா வந்து உயிர்மெய் எழுத்து போயிட்டு இக்கு வருது. இதுக்கு கூற்று காரணம் வச்சா நம்ம என்ன காரணம் வைப்பாங்க? செய்ய அப்படிங்கிற வினைச்சொல்லோட ஈற்றில் இருக்கிற உயிர்மெய் கெட்டு புணர்ந்துருச்சு. அவ்வளவுதான். அப்படி அப்படிங்கிற பாயிண்ட் மட்டும். இன்னைக்கு ஆக்சுவலி டைம் இருக்குப்பா. நான் ஒரு ஸ்லாட் இனி யூஸ் பண்ணல. இப்ப கட் ஆனாலும் அப்புறம் மறுபடியும் 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் வரீங்களா இல்ல தூங்குறீங்களா? நாளைக்கு சண்டே சொல்லுங்க. வரோம் மேம். எனக்கு வந்து நந்தினி நீங்க எப்ப வருவீங்க? மத்தவங்க சொல்லுங்க பாப்போம். இன்னொரு 2 மினிட்குள்ள எனக்கு மெசேஜ் பண்ணணும். மினிமம் 4 மெசேஜாவது எஸ்ன்னு வரணும். அப்பனா தான். சரி. அப்புறம் என்னது? மியா பாருங்க. மியாங்கிற அசை அது முன்னாடி இயல்பாக புணருதாமா. ஒரு மெசேஜ் என்ன கன்டினியூ பண்ணலாம். நோனாலும் சொல்லுங்க. சரி. மியாங்கிற அசை நமக்கு தெரியும். கேன் மியா இதெல்லாம். இது எங்க நம்ம படிச்சிருக்கோம்? மியாங்கிற அசைச்சொல் ஏற்கனவே எங்க படிச்சிருக்கீங்க? சொல்லுங்க பாப்போம். குற்றிய லுகர ஏதோ ஒரு குற்றியல் லுகரம் லுகரமா, வரும். குற்றியல் லிகரமாப்பா? குற்றியல் லிகரத்துல 2 பாயிண்ட் தான். என்னன்னு சொல்லுங்க பாப்போம். குற்றியல் வீடியாது லிகரத்துல 2 நாடியாது. பாயிண்ட் தான். ஒண்ணு வந்து நாடு கூட்டல் யாது, நாடு யாது. குற்றியல் உகரம் முன்னாடி யகர சொற்கள் முன்னாடி வந்துச்சுன்னா. அதானப்பா? யகர சொற்கள் வர்றதுதானே? எஸ் மேம். நாடு கூட்டல் யாது, நாடு யாது. கரெக்டா? தமிழ்ல டைப் தான். நாடு கூட்டல் யாது, நாடு யாது. இப்படி இருக்கும்போது இந்த 2 என்னவா மாறும்னு சொல்றாங்கப்பா? டீயா மாறும். ம். ஆமா. நாடு யாது அப்படின்னு டியா மாறுது. சரியா? அப்ப இந்த இகரம் ஆகுது. இதத்தான் என்ன சொல்றாங்க? குற்றியல் லிகரம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு இந்த அசைச்சொல் கேண்மியா, சென்மியா இந்த மாதிரி இருக்கிற அசைச்சொல் வந்தா அது குற்றியல் லிகரம். சோ அதுக்கு முன்னாடி என்ன வராதாமாப்பா? வல்லினம் மிக்கு புகழராதாமா. அப்ப என்ன அர்த்தம்? மியா அப்படிங்கிற அசை முன்னாடி இயல்பாக புணருது. எந்த வல்லினம் வந்து மிக்கு புணர்லேன்னு அர்த்தம். சோ குயன்மியா கொற்றா, கேன்மியா சாத்தா இச்சு போடாம எழுதுங்க. செய்ய வாய்ப்பாட்டுக்கு முன்னாடி என்ன பண்ணுவீங்க? அதுக்கும் வராது வாய்ப்பாட்டு மேம். முன்னாடியுமே வராது. ஓகே. அவ்வளவுதான். செய்ய வாய்ப்பாடு இந்த சாவ கூட்டல் குத்தினானுக்கு மட்டும் டிஃபரெண்டா என்னப்பா பார்த்தோம்? சா குத்தினான். அந்த ஆ வாவை நீக்கிட்டு சா குத்தினான். அதே மாதிரி அம்மா பிளஸ்
கொற்றா, அதுவும் அம்ம குன்றா, அந்த மாதிரி புது வேர்டுக்கெல்லாம் நோ வல்லினம் மேம். வல்லினம் வராது. அடுத்து இங்க ஒரு எக்ஸெப்ஷன் கேஸ் பாருங்க. உண்ணா அப்படின்னா என்ன ஆக்சுவலா? ஈர்க்கட்ட எதிர்மறை பெயரெச்சமா? அப்ப எஸ் ஈர்க்கட்ட மேம். எதிர்மறை பெயரெச்சத்தப்ப வல்லினம் மிகும்ங்கிறதான பேசிக் ரூல். பட் இங்க என்ன எஸ் மேம். பண்ணிருக்காங்கன்னு பாருங்களேன். உண்ணா கூட்டல் குதிரைகள், உண்ணா குதிரைகள் இக்கு போட்டு எழுதல. நாயப்படி இது ஈர்க்கட்ட எதிர்மறை பெயரெச்சம் தான். கரெக்டா? ஓடா கூட்டல் குதிரைகள். இங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆகார ஈற்று அஃறிணை பன்மை எதிர்மறை வினைமுற்று முன்னாடி இயல்பா வரும்னு சொல்றாங்க. ஓகேவா? இங்க பாருங்க. ஆனா உண்ணா குதிரைகள் ஈர்க்கட்ட எதிர்மறை பெயரெச்சத்தின் முன்னாடி வல்லினம் மிகும். இந்த இடத்துல மட்டும் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்கப்பா. இது டிஃபரெண்டா இருக்கு. இத மட்டும் தனியா நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஆகார ஈற்றுன்னா என்ன? இது ஆகார ஈற்று. அப்படின்னா எல்லா ஈர்க்கட்ட எதிர்மறை ஈற்றும் பெயரெச்சமே ஆகாரம் தான் வரும். ஓடா, அரியா அப்படின்னு தான் வரும். அஃறிணை பன்மையாமா. அப்படின்னா ஓடா குதிரையும் அஃறிணை தானப்பா. அதுவும் பன்மை தான் வருது.